ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இன்றைக்கி 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தீச்சு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் சுரண்டி நல்லா கழுவி க்ளீனாக கழுவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா? மேலே இருக்கிற கருப்பெல்லாம் நல்லா தீச்சதெல்லாம் நல்லா க்ளீனாக போகிற மாதிரி கழுவி எடுத்துட்டா தான் நமக்கு வாசனை வராது, குழம்புல தீஞ்ச வாசனை வராது. சரிங்களா? க்ளீனாக கழுவிட்ட பிறகு நான் 2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 லவங்கம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 பட்டை எடுத்து நல்லா உடச்சி அதில் போட்டுடுங்க. சரிங்களா? போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ உப்பு ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே ஆட்டுக்கால் குழம்பு எல்லோரும் செய்யும்போது உப்பு நம்ம நிறைய கொஞ்சம் போட்டால் கூட நிறைய இருக்க மாதிரி தெரியும் வெந்த பிறகு. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடுங்க. நமக்கு வேணும்னா கொஞ்சமாக போடுங்க ஃபஸ்ட்டு. வேணும்னா அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கூட நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? நல்லா அந்த மிளகாய்த்தூள்லாம் கலரி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க குக்கரை. குக்கர் வெயிட் போட்டுட்டு மொத்தம் 10 விசில் வைக்கணும். சரிங்களா? ரொம்ப 10 விசில் வச்சா தான் நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வேகும். மேலே இருக்கிற அந்த ஃப்ளஷ்லாம் வெந்து நல்லா குழக்குழன்னு ஜெல்லி மாதிரி வரணும். அப்படின்னா நமக்கு நல்லா 10 விசில் வைக்கணும். சரிங்களா? சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வைங்க. 10 விசில் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஆட்டுக்கால் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் நம்மளால் ஆட்டுக்கால் சாப்பிடுவாங்க. ருசியாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா 10 விசில் வரட்டும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம விசில் வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைடில் கடாயை வச்சுட்டு வெங்காய தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு நமக்கு வேணும்ல, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பொரியணும். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா, நான் இதுக்கு 1 கப்பு வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். சரிங்களா? 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாப் பண்ண ஆனியனை கடாயில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? நல்லா பொன்னிறமாக மாறணும். ஒரு ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக மாறுற ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குறுக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நல்லா வதக்கிட்டே வாங்க. 2 டொமேட்டோ எடுத்துக்கோங்க, சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின உடனே அது பொன்னிறமாக மாறணும். நல்லா ஜூஸ், தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் இறங்கி நல்லா கிரேவி மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பொறுமையாக ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குங்க. நமக்கு சைடில் அதே மாதிரி 10 விசில் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மீன் டைமில் நம்ம இது செஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வதங்கின பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி வச்சு நல்லா 2 பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன பிறகு நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த கிராம்புலாம் போட்டு அந்த கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து அந்த தேங்காய் கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அது போட்டு வைங்க. அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, கடாயில் இப்போ வதக்கிட்டே இருக்குள்ள மீதி கொஞ்சம் இருக்கும் இல்லை கடாயில், அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்குங்க. சரிங்களா? நமக்கு இப்போ அங்கே தேங்காயும் இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் மிக்சியில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ எனக்கு 10 விசில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸ்டீம் போயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா நான் போட்ட மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சோம்ல ஃபஸ்ட்டு, நம்ம நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பீஸ்லாம் நல்லா எலும்புலாம் தனியாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நல்லா வேகணும். சரிங்களா? வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஆற வச்சுருந்தேன்ல, நான் தேங்காய் கூட வெங்காய தக்காளிலாம் போட்டு அதை இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இதை. ஓகேங்களா? இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணலை. நான் அந்த மட்டன் காலு கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளியில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி வச்சோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு எதுக்கு எனக்கு தேவை வந்து கரம் மசாலா தேவை. ஓகேங்களா. நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு 2.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஃபஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா. ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கலரி விடுங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து வெங்காய தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கல, திரும்பவும் வந்து நான் வந்து விசில் வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடணும் நம்ம. எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வாசனைலாம் போகிறதுக்காக திரும்பியும் நான் மூடிட்டு லிட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் நான் வைப்பேன். ஓகேங்களா. விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிட்டு கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததில் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ண மாதிரி. இப்போயே வந்து நமக்கு வெங்காய தக்காளியெல்லாம் ஆட் பண்ண உடனே அது வேக வச்ச உடனே நமக்கு எப்படி வரும்னா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். விசில் வந்தவொடனே நல்லா வந்து நமக்கு வந்து திக்கு கன்சிஸ்டன்சி, குழம்பு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி நமக்கு வந்து வாசனையே வந்துடும். அதே மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து 2 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல வெங்காய தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல, நம்ம மிளகாய்த்தூள் இப்போ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா குழம்பு போலவே இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா இந்த மாதிரியும் கொஞ்சம் பேர் வந்து குழம்புல ஊற்றி சாப்பாடில் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அரைச்சல தேங்காய் கூட வெங்காய தக்காளியில் நான் வதக்கின வெங்காய தக்காளி பச்சை மிளகாலாம் வதக்கணும்ல, அது கொஞ்சம் இதில் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு இந்த பேஸ்ட் வந்து கடைசியில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெங்காய தக்காளியை வந்து இது தேங்காய் கூட ஆட் பண்ணிடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இதில் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. நான் வந்து வெங்காய தக்காளி ஆட் பண்ணலை தேங்காய் கூட, அப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இல்லை. சரிங்களா. அதனால் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை வந்து கடைசியில் நமக்கு வராது. தேங்காய் போட்டு கொஞ்சம் தான் நம்ம வந்து கொதிக்க விடுவோம். ஓகேங்களா. ரொம்ப நேரம் நம்ம விசில் வைக்க மாட்டோம். ஒரு விசில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு விசில் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஊற்றி கலரி விட்டுட்டு ஒரு விசில் வைங்க. வச்ச பிறகு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போன பிறகு நீங்கள் திறந்து பாருங்கள். நல்ல செமையாக இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் குழம்பு. எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். இட்லி ஆப்பம் இதுக்கெலாம் வந்து ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உடனே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். நல்லா நம்ம கண்ணெலாம் புசு ஆகிடும். எப்போவுமே ஆட்டுக்கால் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திங்கன்னா கண்ணும் வந்து பயங்கரமாக புசுன்னு ஆகும். கொஞ்சம் ஃபேட்டு ஷைனிங் நமக்கு கிடைக்கும் ஃபேஸில். ஓகேங்களா. நல்லா ஹெல்த்தியும் கூட. சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல கொழுப்பெல்லாம் இறங்கி எப்படி இருக்குது பாருங்கள். நான் கலரி விடுறேன். நான் தேங்காய் ஊற்றின பிறகு அந்த திக்னஸ் வந்துடுச்சு எனக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு அப்போ கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக போடாதீங்க. ஏன்னா ஆட்டுக்கால் குழம்புல வந்து உப்பு வந்து அதிகமாக ஆகிடும். நம்ம கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் காமிக்கும். ஸோ ஸ்டார்டிங் போடும்போது கம்மியாக போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.